புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வழிபாட்டு முறையை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல பருப்பு பாயாசம். 1/4 கிலோ பருப்பை நல்லா வறுத்து குக்கரில் 2 விசில் விட்டு வேச்சு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. வெல்லம் 1/4 கிலோ வடிகட்டி ஊற்றிருக்கேன் பாகு காய்ச்சி. வெல்லம் பாகு காய்ச்சும் போது அதில் ஏலக்காய் 2 தட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். பருப்பு வேச்சதையும் வெல்லம் பாவு காய்ச்சதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரவளுக்கு கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா தேங்காய் 1/2 மூடி எடுத்து அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த பருப்பு பாயாசம் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதில் அந்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும்ப்பா. மெதுவாக கிண்டி விடுங்க. இதை செய்யும் போது நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி இது வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பக்கத்தில் ஒரு வாணலில் உங்களுக்கு தேவையான அளவு நெய் விட்டு நெய் நல்லா காயிட்டும்ப்பா. நெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொரியட்டும். முந்திரி பொரியட்டும். முந்திரி கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாம் அதில் திராட்சை எடுத்து போட்டுடலாம். திராட்சை போட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா நெய்யில் வணங்கணும். நெய்யில் வணங்கி நம்ம அதில் ஊற்றினோம்னா பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடும். நீங்கள் நல்லா அவ்வளோதான் பாருங்கள், வந்துடுச்சு. திராட்சையெல்லாம் பெருசாக ஆயிடுச்சு. நீங்கள் அதை பருப்பு பாயாசத்தில் ஊற்றுனீங்கன்னா பருப்பு பாயாசம் தயார். ரெண்டாவதாக நாம் இப்போது ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறத பார்க்க போகிறோம். உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், கருவேப்பிலை ஒரு கொத்து குருவி போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. சிறிதளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நான் கொத்தவரங்காய மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் இதில் மஞ்சத்தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு வேக வச்சுருக்க கொத்தவரங்காயை எடுத்து வாணலில் போட்டுருங்க. போட்டு அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வேர்க்கடலையை வறுத்து அது தோல் நீக்கிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. இது கொஞ்சம் ஈரப்பதம் போன உடனே அந்த வேர்க்கடலையை பொடி பண்ணதை எடுத்து நாம் இது கூட கலந்து நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டால் போதுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டால் கொத்தவரங்காய் பொரியல் தயாருங்க. அடுத்து நாம் இப்போது கொத்தவரங்காய் எடுத்து வச்சுட்டு அடுத்து நாம் இப்போது வெண்டைக்காய் பொரியல் செய்யலாங்க. வெண்டைக்காயை நான் ஒரு வாணலில் வறுத்து வழவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு கருவேப்பிலை போடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டால் போதுங்க. வாணலில் நல்லா வதக்கின வெண்டைக்காயை ஆறணுங்க. ஒரு பாண்டில் வதக்கினதை ஆற வச்சுடுங்க. வெங்காயம் போட்டு வெங்காயத்தில் உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெண்டைக்காயை போட்டுட்டு தேங்காவை மேலே திருவி கொத்தமல்லி தழை போட்டால் நம்மளுக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடிங்க. அடுத்து 4வதாக பீர்க்கங்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியலுக்கு போட்ட மாதிரி நாம் சீரகம், உளுந்து,
கடலைப்பருப்பு, பொரியணுங்க. நல்லா கடுகு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. பீர்க்கங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வெங்காயம், ஒரு வெங்காயம் போதுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பீர்க்கங்காயை போட்டு இதுக்கப்புறமா நல்லா வதக்குங்க. தண்ணி ஊற்றணும் தேவையில்லை, நம்மளுக்கு வானல் சுட்டுலே அது வெந்துடும் சீக்கிரமாக. க்யூப் சைஸில் தான் அறுத்து வச்சு போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு நீங்கள் தேங்காய் திருவந்த போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு பீர்க்கங்காய் பொரியல் தயார். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அடுத்து அரசாணிக்காய் இல்லைன்னா பூசணிக்காய்ன்னு சொல்கிற காயை வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம். அரசாணிக்காய், அவரைக்காய், உப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு நல்லா வெந்து வரணும் காய். அதுக்குள்ளே நாம் இன்னொரு வானலில் வேர்க்கடலையை நல்லா வறுத்து தோல் சீவி அது தூள் பண்ணி நம்ம அதை அரசாணி குழம்புல கொட்டிடலாம். கொட்டி நல்லா கலக்கணும். அதில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள் எல்லாம் போட்டு ஒன்றா கலந்து வச்சோங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுங்க. நம்ம தாளிக்கணும். இது இன்னொரு வானலில் எண்ணெய் ஊற்றி வடகம் போடணுங்க. வடகம் நல்லா பொரியணும். வடகம் இல்லாதவங்க கடுகு போட்டுக்கினாலே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சாதத்தை கூடயே சாப்பிட்லாம், இல்லைன்னா சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டிங்கனாலையும் இந்த அரசாணிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சைடில் பூசணிக்காய் தான் சொல்லுவோம். பாருங்கள், தாளிச்சிருச்சு. தாளிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு நீங்கள் அந்த குழம்புல கலந்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான அரசாணிக்காய் குழம்பு தயாருங்க. அடுத்து அதை நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். அடுத்து நாம் கிளறி விடுங்க. நல்லா கிளந்து அவ்வளோதான். மிளகாத்தூள் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாம் இப்போ அடுத்து புடலங்காய் பொரியலை பற்றி பார்க்கலாங்க. இதுக்கும் நாம் மற்ற பொரியலும் செய்கிற மாதிரி தான் கடலைப்பருப்பு, உளுந்து, சீரகம், கடுகு, பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை இது எல்லாமே நாம் அடுத்தடுத்து போட்டு பாருங்க பொரிஞ்சிருச்சு. நல்லா கறிவேப்பிலை போடுங்க. போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் நல்லா போட்டு வதக்கிடுங்க. இதில் புடலங்காயை போட்டு இதுக்கும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க, அப்படியே அதை வதங்கிடும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள் இதெல்லாம் மல்லித்தூள் எல்லாமே கலந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெந்துடும். வெந்துட்ட அப்புறமா தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டோம்னா நம்மளுக்கு புடலங்காய் பொரியல் ரெடிங்க. அப்புறம் விளக்கு போட்டு பூவெல்லாம் வச்சு பெருமாள் சாமிக்கு வழிபாடு செஞ்சுங்க. படையல் போட்டு இதுதாங்க நம்ம வீட்டு வழிபாட்டு முறை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.